என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த இரவில் உன்னுடைய வீட்டிற்குள் நிச்சயமாக ஒருவர் ஒளியப் போகிறார். நாளைய விடியலில் இவர் வந்ததற்கான அறிகுறிகளும் இவர் உன் வீட்டில் செய்த காரியங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்படி யார் வரப்போகிறார், உனக்கே தெரியாமல் இரவு நேரத்தில் உன் வீட்டிற்குள் வந்து இவர் ஒளிந்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதனை எல்லாமும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் நமக்கு புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் நான் இருந்து உனக்கு அதனை எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வீட்டிற்குள் வரக்கூடியவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்ன, ஒளிந்திருந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைவதற்கான காரணம் என்ன என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் பதற்றப்படாமல் கேள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று தெளிவாக கேட்டுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த வராகியானவள் உன்னை சுற்றி உனக்கு நடத்தும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க மனத்தெளிவோடு பெற்றுக்கொண்டாயானால் நாளைய விடியல் பொழுதை நீ நல்லபடியாக எதிர்கொள்வாய். இந்த இரவிலேயே இந்த செய்தி உனக்கு தெரிந்து கொண்டது என்றால் நிச்சயமாக உன் வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய். சில சத்தம் கேட்கலாம், சில விஷயங்கள் உன்னை அறியாமலேயே உனக்குள் நடக்கலாம், தேவையற்ற உணர்வுகள் தோன்றலாம். அப்படியெல்லாம் என் பிள்ளை என்ன நடக்கிறதோ என்று சொல்லி நீ புலம்புவாய் அல்லவா? அது இதனால் தான் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதுமல்லவா? என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருப்பாய் அல்லவா? இதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதையே நான் நடத்தி தருவேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நான் எந்த நாளும் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு முழுமையான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுது எல்லாம் என் குழந்தை மன கஷ்டத்தில் இருக்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ உனக்கு சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இப்பொழுது உனக்கு ஏற்பட்டுள்ள இந்த கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. நீ எவ்வளவுதான் அழுதாலும் புரண்டாலும் இந்த கஷ்டங்களை நீ மட்டும்தான் கடந்தாக வேண்டும். இது நீ உனக்குள் நீயே பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள். எப்பொழுது எல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது எல்லாமும் உனக்குள் இந்த மனநிலை வந்து விட்டது என்றால் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இது எந்த நாளும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உண்மையான அன்பை ஒருபோதும் சோதிக்க கூடாது. உண்மையான அன்பை நாம் சோதித்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல தருணங்கள் நம்மை வேதனைப்படுத்தி விடலாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில அன்பை எல்லாம் வார்த்தைகளால் நம்மால் விவரித்து விட முடியாது. வார்த்தைகளால் நம்மை நிச்சயமாக அந்த விஷயம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கான ஒரு அன்பாக அது இருக்கும். இதுபோன்று உனக்கு கிடைக்கும் இந்த அன்பை எந்த காலத்திலும் நீ தொலைத்து விடக்கூடாது. என் குழந்தையே, நிச்சயமாக உயிரிலும் உயிர் ஓட்டங்களிலும் கலந்த ஒரு உன்னதமான உணர்வு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள். உனக்கான இந்த அன்பை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே. இப்படி ஒரு அன்பு என் வாழ்க்கையில் இருந்தால் நான் எதற்கு தாயே இப்படியெல்லாம் உன்னிடம் வந்து புலம்புகிறேன் என்று சொல்கிறாயா? என் குழந்தையே, கிடைத்த அன்பை தொலைத்து விடுவதும் போலியை நம் கையில் தக்க வைப்பதும் தானே நம்முடைய வேலையாக இருக்கிறது. இனிமேலாவது இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து கொண்டால் அது போதும். எல்லாவற்றையும் உன்னால் தெளிவுபட உணர்ந்து விட முடியும் என்பதனை மறந்து விடாதே.
மற்றவர்களுக்கு கெடுதலை செய்துவிட்டு தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தூக்கி எறியப்படும் பந்து திரும்பி வந்து தன் தலையிலே மோதும் என்று புரிவதில்லை அல்லவா? இது எல்லாமும் இவர்கள் அனுபவத்தினால் மட்டுமே கற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். எதையுமே சொன்னால் புரியாது, பட்டால்தான் புரியும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? இனி எதற்காகவும் என் குழந்தை, நீ எந்த யோசனைகளையும் தவிர்த்து தேவையில்லாத எண்ணங்களோடு நீ சுற்றி திரியாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால் அது போதும். என்றுமே உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும், உனக்கு வேண்டிய ஒவ்வொரு புரிதல்களையும் சந்தோஷமாக புரிந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உனக்காக நான் வந்து தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத விஷயங்களோடும் எப்பொழுதும் மனம் பதறி நிற்கும் உனக்கு இனி என்ன நடக்க காத்திருக்கிறதோ அது எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள். சரியான வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி ஒவ்வொன்றும் உன்னுடைய நிலையை உணர்ந்து உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நான் இனியும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ சரியாக இருந்தால் அது உனக்கே புரிந்துவிடும். எத்தனை முறை வீழ்ந்தாய் என்பது கணக்கல்ல, வீழ்ந்த பொழுதெல்லாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்தாய் என்பதுதான் உன் வரலாறு. இதுதான் உன் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நிலையிலும் நீ எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாமும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நீ விரும்பிய விஷயங்களும் நீ ஆசைப்படுகின்ற மகிழ்ச்சியும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு நீ விரும்பியது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல என் குழந்தை, நீ இனி எதையும் எண்ணி மனம் கலங்க வேண்டாம். எதையும் யோசித்து என் குழந்தை நீ தயங்க வேண்டாம். நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ளும் மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் என்பதனை மறக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எண்ணிய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கை. என் குழந்தையே, நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், தீயதை நினைத்தால் தீயது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்ன நினைக்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு ஒவ்வொன்றும் மாறுதல்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு நீ இருந்து கொண்டிரு என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நல்ல மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராக இரு என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, சிலரிடம் உண்மையான அன்பு இருக்கும்,
ஆனால் இனிமையாக பேசத் தெரியாது. சிலருக்கு நல்லபடியாக சிரித்து சிரித்து இனிமையாக பேசுவார்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பு இருக்காது. இனிக்க இனிக்க பேசுவது ஒரு கலை. உனக்கு வெல்லம் கொடுத்து நிச்சயமாக யாரையும் வீழ்த்த தெரியாது. எல்லோரிடமும் உண்மையாகத்தான் என் குழந்தை நீ இருப்பாய் என்பதனை நான் அறிவேன். இதையெல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்வது போல எல்லா புரிதல்களும் உனக்குள்ளிருந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இனி எதையும் எண்ணி நீ வருந்தாதே. உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் தொடர்ந்து நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாததை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை இனிமேல் வருந்தாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை காணத் தொடங்கு. முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ இனி எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் பேரானந்தத்தோடு நீ ஒவ்வொன்றையும் காணத் தொடங்கு. உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இனி எதிலும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இனிமேலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் கவனத்தில் கொள்ளாமல் சென்றுவிட முடியுமா? உனக்கானது என்னவோ அதை நான் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது உன்னை தேடி வரவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு ரகசியங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கவும் எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அமைதியாக இரு, பொறுமை கொள், பயத்தை வென்று விடுவாய். அழிவே வந்தாலும் தளர்ந்து விடாதே. விஷத்தையும் ஜெயித்த சிவனைப் போல மனதை வலிமையாக மாற்றிக்கொள். நிச்சயமாக நிலை பெற்று நிற்கும் உனக்கு வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பு இன்று இரவு யார் உன் வீட்டை தேடி வருகிறார் என்பதனை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இன்று இந்த பொழுது உன்னுடைய இல்லத்தை தேடி வரக்கூடிய ஒரு உறவு உன்னுடைய முன்னோர்கள் அல்லவா? இன்று அமாவாசையினுடைய திதி நேரம், அதாவது அமாவாசை நேரம் இன்று இரவு முதலே ஆரம்பமாகிறது. இந்த நாளில் நிச்சயமாக உனக்காக உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்குள் வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இரவே அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதனால்தான் இன்று உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்கப் போகிறது. இவர்கள் உள்ளே நுழைவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒவ்வொன்றையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வருகிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, முன்னோர்கள் என்பவர்கள் நாம் இருந்த இடத்தில் வாழ்ந்தவர்கள் தானே. இவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கெடுதலை நினைத்திடாதவர்கள். எப்படி நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கிறதோ
அதற்கு அடுத்தபடியாக நம் முன்னோர்கள் தானே இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார்கள். அதில் இவர்களினுடைய வருகையை நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக எதிர்பார்த்து நிற்கிறோம் அல்லவா? இவர்களினுடைய வருகைதான் நமக்கு இந்த வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒன்றை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள். முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உனக்கு நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதை எல்லாமுமே உனக்கு நான் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதையும் எண்ணிக்கொண்டு நீ உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்காதோ என்று ஒருபோதும் வருந்தாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமும் உனக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை நடத்தி கொடுக்கும். முன்னோர்களின் வருகையை நீ நிச்சயமாக மனதார எதிர்பார்க்க வேண்டும். என்ன இது அமாவாசை என்றால் என்ன, இவர்கள் நமக்கு என்ன செய்துவிட போகிறார்கள் என்று எல்லாம் நீ நினைத்து விட முடியாது. ஏனென்றால் தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தன் முன்னோர்களினுடைய ஆசையை பெறுவது எவ்வளவு முக்கியம் என்பதனை நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக எல்லாமும் சரியாக நடப்பதை புரிந்து கொள்ள முடியும். என்ன நடந்தாலும் உன் தாயானவள் நான் இருப்பதை உணர்ந்து புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் சொன்ன வார்த்தைகள் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களினுடைய வருகையால் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரியும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்று நீ நினைத்திருந்தாலும் சரி, இனி உனக்கு எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். எல்லா நேரமும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உனக்கு உன் வசமாகும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னால் நடக்க முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட சரியாக நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் எதையும் யோசித்து வருந்தாதே. உனக்கு கெட்டது நடக்கும் என்று நினைத்தது சில பேர் செய்யும் காரியம் அது உனக்கு நல்லதாகி மாறிவிடும். அதை அவர்கள் புரியாமல் புலம்புவார்கள். நீ செய்யக்கூடிய நல்லதும் நான் உன்னோடு இருந்து நிச்சயமாக செய்வதை அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. நீ கவலைப்படாதே. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது நினைவில் இருந்தால் உனக்கு கிடைத்தது போல இந்த நல்ல செய்தி உண்மையாகவே தீயவர்களுக்கு கிடைக்காது. முன்னோர்கள் அமாவாசையில் நம் இல்லத்திற்கு வருவார்கள். அந்த நாளில் நாம் கோலமிடக்கூடாது என்று நாம் தெரிந்து வைத்த விஷயம்தான். ஆனால் இன்றிரவே அவர்கள் உன் வீட்டிற்குள் உனக்கே தெரியாமல் வந்து தங்குகிறார்கள். உன் வீட்டில் உனக்கான பல நல்ல காரியங்களை உனக்கென செய்து கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் முழுமையாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த வராகி சொன்ன விஷயத்தின் பேரில்
நிச்சயமாக இனி உனக்கான எல்லாமும் நல்லதாக நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ என்றுமே புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கு உன் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் உன் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் உன்னுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைத்திருக்கிறது என்பது இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? மகிழ்ச்சியோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு.